பஸ்ஸில் நடக்கிற மாதிரி எனக்கு நடக்கணும்னு ஆசை. வந்தோம்மா, அழகாக பிரசனம் பண்ணோமா, போனோமா, இதெல்லாம் நான் ஒய்ஃப் சொன்னாங்க, அன்றைக்கி வேலை இது பண்ணேன். எனக்கு இதுவாகிடுச்சு. அவன் வந்து சீக்கிரமாக வராங்க, சீக்கிரமாக வந்து உக்காந்தான். வந்து உக்காந்தவங்களுக்கு நான் இது டெக்கரேஷன் பண்ணுவேன் தப்புன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. இவ்வளோ உட்காந்துருமா கருத்து பண்ணுறேன். ஆனால் வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கணும், நல்லா பண்ணணும். ஆனால் நம்ம வீடியோலாம் கொஞ்சம் 200 பேர் 300 பேருக்கு பார்க்குறேன், உண்மையாக பார்க்குற ஆட்கள். அதனால் கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பண்ண நல்லா இருக்கும். இதுமாரி ஒரு அற்ப ஆசை. இங்கே சொல்கிற உங்கள் அநேகர் அதிக ஆத்மீய அடைவோம் என்று அநேகர் போதகராகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாரு. ஏன் தெரியுமா? போதகருடைய வேலையை என்ன தெரியுமா? அவர் எதை வச்சு கட்டிங் பேர் வச்சு வேலை செய்கிறார், இல்லை டஸ்டர் வச்சு வேலை செய்கிறார், நம்பர்ன்றதுனால ரிஞ்சு வச்சு வேலை செய்கிறாங்க, இல்லை ஆட்டோ ஓட்டுறாரு, காரை ஓட்டுறாரு, இல்லை ஆஃபீஸுக்கு சூட்கேஸ் எடுத்துன்னு போகிறாங்க. பாஸ்டருடைய வேலை இருந்தாங்க, எப்படி வேலை செய்கிறாரு? நான் ஆட்டோவும் ஓட்டுறேன், பிரசவமும் பண்ணுறேன். பாஸ்டருடைய வேலை என்ன தெரியுமா? டங் டங், இந்த டங்கு நாக்கில், இந்த நாக்கை வச்சு தான் அவருடைய வேலையை. பேசுறாரு, இதில் பேசுறாரு, பேசி என்ன பண்ணுறாரு? ஜனங்களை வாழ்க்கையை மாத்துறாரு. இந்த ஜனங்க இவர் பேசுறது அப்படியே நம்பிடுறாங்க. அதனால இவர் பேசுறதுல ஜாக்கிரதையா இருக்கும். இவர் என்ன பேசுறாரோ அதை அப்படியே நம்பிடுறாங்க. ஆண்டவர் தரித்திரத்தை கொடுக்கிறாரு, அதை நீ வாங்கணும். ஆண்டவர் வியாதியை கொடுக்கிறாரு, அதை நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அழகா என்ன பண்றாங்க? கட்டப்பை எடுத்துன்னு வந்து அதில் போட்டுக்கிறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் போட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறாங்க. எடுத்துன்னு போயிட்டாங்க. இருதயம் வாங்கிய கட்டப்பையில் என்ன பண்றாங்க? போட்டுக்கிறாங்க. போட்டு செழிப்பு வேணாம், சுகவாழ்வு வேணாம், தீர்க்காயுசு வேணாம். ஏன்னா நாங்க போற சபையில இது சொல்லி கொடுத்துக்கிறாரு பாஸ்டர். நீ பாவம் பண்ணுங்களான்ட்ட. அதுக்கப்புறம் வார்த்தையை சொன்னதுனாலதான் அவருக்கு புத்தியே தெரியுது. இங்க இருந்தா நான் பார்த்தேன் சாரா, நான் நீங்க பாவம் பண்ணணும்னா ரெடி ஆயிட்டாங்க பாவம் பண்றது. அப்புறம் நல்ல சமயம் பாவம் பண்ண ஏன் சொன்னார்? இனி பாவம் செய்யாது. அதிக பொல்லாப்பு நேடாக பதிக்கு என்ன பண்ண, அதிக தீங்கான ஒன்று நேடாக இனி பாவம் செய்யாதுன்னு அந்த விபச்சார சிந்திக்கு சொல்றேன். பாவம் பண்ணாலும் என்ன? அது பொல்லாத காரியம், ஏதோ தீங்கு வந்துடும். ஓகே, அது விளக்கத்தை நான் சொன்னா பாருங்க. யாரும் இங்க வந்து பாவம் பண்ணோன்னு வந்து உட்காந்து ஐயா யோசிச்சிருக்கீங்க. அது பாவம் பண்ணோன்னு வந்து யாரும் வந்து சர்ச்சைக்கு வருது கிடையாது. தப்பு செய்யணும், எல்லாம் தெரிஞ்சு வாழணும், நல்லா இருக்கணும், தேவனுக்கு பரிசுத்தமா இருக்கணும் தான் என்ன பண்றோம்? சர்ச்சைக்கே வரும் இல்லையா? அப்படி சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி குற்றவுணர்வாய். இந்த மாதிரி சொன்னமே தப்பான வார்த்தை தான். ஆமாம், தப்பான வார்த்தை. ஆனால் புரிஞ்சுக்கிறவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாம், நீங்கள் தானே சொன்னீங்க பாவம் பண்ணணும். உங்கள் கண்ணே திரும்ப பண்ணுறோம் பாருங்க. ஹலோ, நான் இது யார் சொன்னேன்? இந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், பக்கத்தில் ஒரு அடிக்கிற உடனே அடிச்சிருவீங்களா? அடிச்சிருவீங்களா? நான் ஒரு அடி வச்சு அது 10 அடி அடி வந்தாங்க தெரியுதுல்ல. இந்த மாதிரி மீனிங்ல தான் சொன்னேன். உடனே நீ செய்யலாம் செஞ்சிருவியா? அதுக்கு மனம் வேணும், அதுக்கு வேணும் உட்காந்து
சொல்றாரு, ஒரு பாஸ்டர் வந்து வாயை வச்சுனா அவர் வேலையே புரிதுங்களா? அதிக ஆக்கினை அடைய வேண்டும் அநேகர் போதகராக விரும்புகிறாங்க. ஏன் சொன்னார்னா அதுக்கு கீழே வருது பாருங்க, அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் படிப்போமா? நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடங்கி கொண்டு கூடியவனுமா இருக்கிறான். ஒரு சிஸ்டர் வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுறேன், பாஸ்டர் சிஸ்டர் எவ்வளோ தான் அடக்க பார்க்குறேன் சிஸ்டர், என் வாய் அடக்கவே முடியல சிஸ்டர். அதைத்தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது. நீ நாத்துக்கு அடக்கி நிற்கிற, அவுத்து விடு, விட்டா அகடி அப்பா முத்து முடியாத. நாவை அடக்க ஒருவனாலும் முடியாது. அதுக்கப்புறம் சொல்றாரு, அது கொள்ளாம உள்ளது நீங்க சொல்றாரு, கொள்ளாம உள்ளது நாவு. ஒருவரால நாவை அடக்க முடியாது. அப்போ மாஸ்டர் ஆரம்பத்தில் வந்து ஒரு எல்லாமே ஆகும், நீங்க இது முடியாது இருக்கீங்க. நல்லா கவனிங்க சிஸ்டர், உங்களால் எல்லாம் ஆகும். எல்லாம் சொல்லுங்க, என்னால் எல்லாம் ஆகும். இயேசு சொன்னார்னா முடியாதுன்னு சொன்னார். அது ஏன் முடியாது? பேக்ரவுண்டை பாருங்க. அபுசுவாசிக்கு சொன்னார், நான் வழக்க ஒரு நாள் முடியாது. இந்த சிஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கட்சிக்கு போகிற பிரிவு அப்படி சொல்லக்கூடாது. என்னால் முடியாது சிஸ்டர், ஏன் முடியாது சிஸ்டர். அப்புறம் என்னது இயேசு ரத்தத்தை செஞ்சுக்குவோம், ஆவியை புதுசாகி ஆமே புதுசாக மாற்றிருக்கிறார உன் ஆவியை இருதயத்த. அது என்னது? அது நாவு தான். ஹலோ, இப்போ இதான் நாக்குன்னு வைங்க, இதான் நாக்குன்னு வைங்களேன். ஆவி எது தெரியுமா? என் பையன் உட்காந்து திருப்பி வைக்கிறான் பாருங்க, சுத்துன்னு, அதான் ஆவி. அங்கிருந்து தான் என்ன வருது? சரி, இது வந்து வேற கனெக்ஷன் வேற இல்லாம நாக்குன்னா உள்ள கனெக்ஷன் வரும்ல. இதான் இந்த மைக்கு பாருங்க, இதான் நாக்குன்னு வைங்களா, இங்கே இப்படிதான் இவ்வளோ தெளிவுபடுத்த வேண்டியதான். இப்படிதான் உள்ள போகுது நாக்கு. இந்த கறிகள்லாம் மாட்டி தொங்கிட்டு பார்ப்பாங்க நாக்கு, இந்த பேர் நீட்டாக போகுது. அந்த ஆவியில கனெக்ட் ஆகும். ஹலோ, அந்த ஆவியில கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் நாக்கு உள்ள ஆவியில கனெக்ட் ஆயிடுது. அந்த ஆவியை தான் என்ன பண்ணிட்டாரு? மாத்திட்டாரு. சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு மாத்திட்டாரு. ஆவியை மாத்தினா நாக்கியை சேர்ந்து தானே மாத்தின மாதிரி அர்த்தம். அப்போ கவனிங்க, உள்ள வந்து ஆவியை மாத்தினாலே நாக்க மாத்தின மாதிரி தான் அர்த்தம். இப்ப நான் தப்பிச்சு நான் ஆக்கினைக்கு தப்பித்து கொண்டேன். நான் நல்ல போறது கரெக்டா ஆச்சுனாங்க, புரியுதுங்களா? நீங்க யாருமே சொல்லக்கூடாது, என் நாக்கு அடக்க முடியல, தப்பித்தவங்க எனக்கு புசு புசுன்னு வாய்க்க வார்த்தை வந்து குத்துற மாதிரியே பேசுறேன். இல்லைங்க, நாக்கு அடக்க முடியும். சொல்லுங்க, முடியும். ஆமே, முடியும். சாரி, இதெல்லாம் சொல்லுங்க, நினச்சிங்க ஆயத்தத்தை பூச்சிங்க. நாக்கு அடக்கினா பூர்ண புருஷன் சொல்றாரு பாருங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படிப்படிக்கு அவைகளில் வாயினால் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஆமென்.
நீங்க 3 உதாரணம் கொடுக்குறாரு. சொல்லுங்க. குதிரை, கப்பல், காடு. நாலு குதிரை, காடு. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு யாரா வாய் தவறி வார்த்தை வருதுன்னா அந்த குதிரை, கப்பல், காடு ஞாபகத்துக்கு வரும். என்ன சொல்றாரு? அந்த குதிரை என்ன பண்றாங்க? வாயில பார்த்துக்கிறீங்களா? இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். என் வீடியோ நான் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்றதுலாம் வந்து நல்லா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அதுமாரி நான் ஆக்ஷன் பண்ணணும். பார்த்துக்கிறீங்களா? நான் கேமரா விட்டு வெளியே போய் பண்ணலாமா இருக்குது. இந்த மாதிரி இந்த மெயின் ஆஃபீஸ்லாம் நான் அடக்கத்தை பார்த்துக்கிறீங்களா? போட்டு வலிப்பான். பார்த்துக்கிறீங்களா? இந்த மாதிரி என்னடா ஏன் இது நான் குதிரை இப்படி பண்ணுறது பார்த்தா வாயை பார்த்துங்களா இப்படி போவோம். வாயை ஒரு மாதிரி பண்ணு போவோம். ஏன்னா அது பாருங்க இடத்துல சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு ஒரு ரப்பர் பெல்ட் போட்டு இப்படி போட்டு வச்சு உங்களுக்கு ஒரு ஆள் பின்னாடி வச்சா முதுமலை உங்க மேல வந்து உட்காந்துக்கிட்டு ரப்பர் பெல்ட்டை போட்டு இப்படி வச்சு இருக்கும். இப்படி வச்சா இப்படி போவா. அந்த வாயை வச்சு என்ன பண்றான்? குதிரையோட முழு சரீரத்தையும் திருப்புறான். திரும்ப திரும்ப ஹெச்பின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெச்பி ஹார்ஸ் பவர் புக்கிலலாம் படிக்கிற புக்கில் ஹெச்பி இந்த ஃபேன் சுற்றுதுல இது எத்தனை ஹெச்பி பவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த பவர் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் அந்த ஸ்பீடு கணக்கு போடுறது வந்து குதிரையினுடைய அந்த ஓட்டத்தை வச்சு தான் கணக்கு போடுறாங்க. இங்க என்ன சொல்றா? என்ன சொல்றாரு? குதிரை முழு சரீரத்தை அந்த பவர் நல்ல பவர் குதிரை அந்த முழு சரீரத்தையும் திருப்பி பேசும்போது ஒன்று ஞாபகத்தில் ஒரு துபாய் சேருன்னு நினைக்கிறேன். துபாய் சேரு சாரி சேரு ஒரு வதம் குதிரை ஒரு வதம் அந்த அளவுக்கு கால பவர் குதிரை. அதே மாதிரி ஒரு வரி குதிரை என்ன பண்ணனா ஒரு சிங்கம் என்ன பண்ண தெரிஞ்சுட்டு போயினாரு பின்னாடி வைக்கோன்னு மூஞ்சி பண்ணாரு. அந்த அளவுக்கு காலில் பவர் இருக்குது. எதுக்கு? குதிரைக்கு. இப்போ அந்த மாதிரி எட்டி விடுறதெல்லாம் அந்த அந்த எட்டி விடுற இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வாயில் அடங்குறான்னா இப்போ வாயில் எவ்வளோ பவர் இருக்குது? ஹலோ, அந்த ஃபுல் பவரும் வாயில் இருக்குது. அப்படிதான் அர்த்தம். இருக்குங்களா? இப்போ நீங்க எதனா பேசுனீங்கன்னா ஆளுக்கு என்ன பண்ணுங்க, நல்ல லெதர் பெல்ட்டா வாங்கி வச்சுக்கோங்க. அமராவதி அம்மா ரொம்ப நாள் கழிச்சு பண்ணி ரப்பர் பெல்ட்டா வாங்கி வச்சிங்க. நல்லா வாயில் நல்லா கரெக்டா உள்ள போய் கரெக்டா உட்கார வச்சுங்க. நல்லா நல்ல பெல்ட்டா வாங்கி வச்சுங்க. இதெல்லாம் பேசுற யாரெல்லாம் திருத்தணும்னா போட்டு ரைட்டு பக்கம் லெஃப்ட் பக்கம் போட்டு வடிக்கணும். எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம மாறிடும். இங்க சொல்றாரு குதிரை பவர்ஃபுல்லானது. அந்த குதிரை பவர்ஃபுல்லான குதிரையை என்ன பண்றாங்க? வாயை என்ன பண்றாங்க? வச்சு அடக்குறாங்க. அப்புறமா கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவிடத்தை
கர்த்தருக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். இங்க கொஞ்ச நாள் இருக்கலாம். குதிரை போச்சா? கொஞ்சம் கண்ண முடியுங்க. குதிரையை கொஞ்சம் யோசிங்க. குதிரையை கொஞ்சம் பாருங்க. கண்ணில் கண்ண மூட சொன்ன என்ன பார்த்து கண்ண கருப்பு குதிரையா வெள்ளை குதிரையா ஆகுது? ஓகே, இது ஞாபகம். சரி, ஏதோ ஒரு கலை குதிரை வந்துச்சா? பசங்க கூட பண்ண வேண்டாம். கப்பல்களையும் பாருங்க. இப்ப கப்பல் வரப்போகுது மனசுக்கு பாருங்க. இது வாழ்க்கையாட இந்த பிரசனம் பண்றது கடைசியத்துல வந்து மறுபடி பூச்சாங்க லானி அடிக்கிற பேர் சொல்றாங்க. நல்லா சிரிக்கிறீங்க. கவனி, சும்மா சொல்றேன். முக்கியமான சத்தியத்தை கடைசியில் சொல்லுவேன். சொல்றாரு கப்பல்களையும் பாருங்க. அவைகள் மகா பெரியவைகளாக, சொல்லுங்க, மகா பெரியவைகளாக, கடும் காற்றால் அடிபட்டாலும், கடும் காற்றுகளால் அடிபட்டாலும். இது ரெண்டு விஷயம். வாழ்க்கை ரொம்ப பெருசு. நல்லா கவனிங்க. வாழ்க்கை ரொம்ப பெருசு. வாழ்க்கையில வர பிரச்சனைனா பெருசு. ஹலோ, இக்குறீங்களா? வாங்க மறுபடியும் வந்துருங்க என் கூட. மறுபடியும் அந்த சாக்லேட் அதெல்லாம் போகக்கூடாது. அது பெருசு, பிரச்சனையும் பெருசு. வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குதுல்ல. இங்க சொல்ற பிரச்சனை சூப்பரா அடங்கும். கப்பல் பெருசுதான், என் வாழ்க்கை பெருசுதான். யாரெல்லாம் நான் பெரிய ஆளுங்க, பெருமையான விஷயம் தான். நான் பெரிய ஆளுன்னா தான் பெரிய காரியங்கள்லாம் வாழ்க்கையில வரும். ஏன்னா உங்களுக்காக பெரிய ஆள் ஒருத்தர் செத்துக்கிறாங்க, மறைச்சிருக்கு. அப்ப நீங்க பெரிய ஆள் தானே. இதை நான் சொன்னா பெருமை பூச்சி வேணுமா? ஐயா, நான் ஒரு பெல்ட் எடுத்து வர போறேன். இந்த பேர் சொல்றாங்க. அந்த சிஸ்டர் ஜவம் பண்ண போன ஒன்றும் வரல. பார்த்து வாயில பெல்ட் போட்டு பெல்ட் போட்டு திருப்பி எடுக்கிறாரு. என்ன ஆச்சு? யார் என்ன பண்றாரு? பெருமையா பேசணும்னு சொல்லிச்சு. பெல்ட் போட்டு திருப்பி அந்த பக்கமா கவனிங்க. கவனிங்க, நம்மளுக்காக பெரியவரே ஏறிங்க வந்து நம்மளை பெரிய ஆள் ஆகிறதுக்காக வந்துருக்கு. நான் ஒண்ணுமே கிடையாது. நான் தூசி, நான் குப்பை, நான் பெரும்பாக்கத்தில் சின்ன வீட்டில் தங்கிக்கிறேன். நான் செய்கிற வேலை ரொம்ப சின்ன வேலை, அதனால நான் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் சொல்லவே கூடாது. ஹலோ ஹலோ, நீங்கள் பெரியார். என் பார்வையில் நீங்கள் பெரியார். நான் சும்மா இதுவாக பேசலாம். என் பார்வையில் நீங்கள் பெரியாருங்க. கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் பெரியார். ஆமே. அப்போ சித்தாள் யாருன்னு கேட்காது. உங்களுக்கு எப்ப பாடுறது அது காப்பது. நீ அம்மா மேஸ்திரி அதெல்லாம் கேட்கணும். வாழ்க்கை பெருசு, வாழ்க்கை பெருசு,
வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள்லாம் பெருசு. அதனால டேய் வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் பெருசு. சில சமயங்கள்ல வந்து நான் ஒரு தடவை வெள்ளக்காரன் வந்து வந்தார். கார் ஓட்டின்னு போது நான் ஒரு 2.5 மாசமா அவர் கூட 3 மாசமா 2 மாசம் வெறும் ஹோட்டலில் சாப்பாடு, ஹோட்டலில் இது அப்படின்னு சாப்பிட்டு அவர் கூட ஹைஜீனிக்கான ஃபுட்டை சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற பொருளை மாற்றினாலே நம்மளுடைய பாடியில் கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறும். எப்படின்னா என் ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னா, இந்த எண்ணெய்ங்க என்ன பண்ணால் அந்த பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எல்லாம் மாற்றிட்டு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். திடீர்னு மாற்றிட்டான். அப்புறம் பார்த்தா ஒரு பக்கம் காலெலாம் மறுத்து போயிடுச்சு, ஒரு பக்கம் கால் கையெல்லாம் மறுத்துக்கு. என்னன்னு பார்த்தா டாக்டர் போனால் என்னங்க சாப்பிட்றீங்க கேடுது, இந்த மாதிரி சாப்பிட்றேன். என்ன இது எண்ணெய் மாத்தினாங்க, அதனால தான் நீ மாறிடுது. அதனால என்ன பண்ணு, பழைய நீ என்ன பண்ண மாற்றினேவா சாப்பிட்டேவா கேட்குது. அதுமாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா சாப்பிட்டேன் பாருங்க. சாப்பிட்டதுனால என்ன ஆச்சு, கிட்னியில் மறுபடியும் கல் இதுவாகிடுச்சு. கொஞ்சம் லிவர், ஃபேட்டி லிவர்லாம் வந்துச்சு. லிவரில் வந்து மேலே கொழுப்பு இதெல்லாம் வந்துச்சு. நான் பார்த்தா செம்ம வலி, உயிர் போச்சு, சரியான வலி. காரை ஓட்ட முடியல. இந்த தேவி தேட்டர் இருக்குது பத்தியா, அந்த இடத்துல வந்து அப்படியே காரை நிறுத்திட்டு என்னால் முடியல. பெயின், பயங்கரமான பெயின் வந்துச்சு. காரை ஓட்டின்னு ஸ்ட்ரெயிட்டாக போனேன் அர்ஜுன் டாக்டர் போயிட்டு டக்குன்னு என்ன பண்ணாதான் பார்க்கணும். அப்போ தான் நான் அதுலேருந்து ரிலீஃப் ஆகிட்டு வந்துட்டேன். மாதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரிலீஃப் ஆகிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு அப்போ தான் யோசிப்பா, இந்த மாதிரி எத்தனை பேர் வழிபாடுங்க இருக்கிறா. லேசான விஷயம் கிடையாது. நம்ம உடம்பு அவ்வளோ விசேஷமானது. அவ்வளோ கரெக்டாக பார்த்து ஆனால் சொல்லுவாங்கல்ல, வந்தால் தான் தெரியும் வாந்தியம் பேரியம். அந்த மாரி இதெல்லாம் வந்தால் தான் அப்போ தான் ஆமாம் இல்லை ஐயோ நல்லா பார்த்துருந்தாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒன்று. இங்கே சொல்கிறாரு, கப்பலையே போகிறார், மகா பெருசு, அது வர பிரச்சனையும் காற்று புயல் பயங்கரமாடி சுனாமி வருது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது. ஆனால் அந்த கப்பலை, பெருசாக இருக்கிற கப்பல், பெரிய பிரச்சனை வர கப்பல் எப்படி திருப்பான் பாருங்க. கடும் காற்றுகிறான், சொல்லுங்க, கடும் காற்றான் அடிபட்டால் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்காடால என்ன பண்ணுது, புண்ணிய திருப்பு. வாழ்க்கை வந்து தப்பான திசையை நோக்கி போதா, நான் சில முடிவுகளை நான் விசுவாசிக்கிறேன், தவறான விசுவாசம், தவறான காரியங்கள் என் மண்டியில் இருக்குதா, நான் இப்படி நம்புறேன்னா திருப்பு நல்ல பக்கம், நல்லது எது அந்த பக்கமா திருப்பு. ஆமென். திருப்ப முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆமென். கண்டிப்பா முடியும். உங்களுடைய சரீரத்தை குறித்தோ, உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்தோ, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை குறித்தோ திருப்பினா திருப்ப முடியும். சொல்றாரு. அது பெருசா இருக்கிற திருப்பது ரொம்ப பெருசு, ரொம்ப சின்னது. ரொம்ப சின்னது, மிகவும் சொல்லுங்க, மிகவும் சிறிதான சுக்கான். வாட்டில் இருக்கிற சுக்கான் சின்ன சுக்கான், அது கீழே இருக்க பாருங்க, கப்பலுக்கு கீழே சுக்கான். அதை வச்சு என்ன பண்ணலாம், சின்னதா
நம்ம வாழ்க்கை கப்பலை திருப்பணும்னா எங்க இருக்குது சுக்கால்? மூக்குக்கு கீழே நான் கட்டிடுங்க கொஞ்சம். நான் மட்டும் தான் வீடியோ அதிகமாக தெரியும், உங்களையும் சேர்த்து எடுக்கணும்னு பார்க்குறேன். நான் கட்டிடுங்க, நான் கட்டிடுங்க. உன் நாக்கை நான் பார்க்கல. இந்த நாக்கை வச்சு என்ன பண்ணலாம்? திருப்பணும். அவன் வாழ்க்கை எப்படி திருப்பணும்? நாக்கை வச்சு திருப்பி விசுவாசித்து பேசி ஒரு டைரக்ஷன்ல திருப்பணும். அவன் அது எப்படி சின்னதோ இதேதான் சின்னது. வாழ்க்கை எல்லாருக்கும் எங்க இருக்குதுன்னா மாறதுக்கு ஆண்டவர் பின்னாடி என்ன போட்டுக்கிறாங்க? நான் படிச்சது இல்லை, சொல்லுங்க, இதையாவது சொல்லுங்க. என்னங்க போட்டுக்கிறாங்க? உன் வாழ்க்கை அப்பா போட்டுக்கிறாங்க. உன் இல்லை, என் வாழ்க்கை என் கையில் இல்லை, தப்பு. உன் வாழ்க்கை உன் நாக்கில். ஹலோ, கையில்னா கைய. இப்போ ஒருத்தர் கையே இல்லை, அவன் வாழ்க்கையில் இருக்குது. இப்போ நீங்க ஒன்னையும் கேட்டக்கூடாது. நான் உஷாராக இருக்கு. ஒருத்தர் நாக்கை இல்லை, என்ன பண்றது? ஹலோ, விசுவாசம் என்ன இருக்குதுங்க? உள்ள ஆவியில இருக்குது. இப்ப நாக்கு பேசலன்னா கூட விசுவாசம் அவனுக்கு ஆகும். ஹலோ, இப்ப விசுவாசித்தால் ஆகும், விசுவாசத்து பேசுறதுனால ஆகும். ஹலோ, இப்போ நீ ஆட்டோவை பார்க்க மாட்டோம், ஞானாபம் தான் உனக்கு வரணும். தப்பா போடுவேன். உன் வாழ்க்கை உன் நாக்கில், கையில் நாக்கில். அப்புறம் அப்படியே நாவானதும் சிறிய அவயமா இருந்தும் 5வது வசனம் பெருமையான கண்டத்துல போட்டது. பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொடுத்தது. ஹலோ, சொன்ன இல்லையா? குதிரை, கப்பல், காடு, காட்டையே கொடுத்திருந்தான். சின்ன நெருப்பு. இவ்வளவு பெரிய காடு, அந்த காட்டை என்ன பண்ணுது? சின்ன நெருப்பு கொடுத்து. உங்களுக்கு வேற என்ன உதாரணம் கொடுக்கணும்? நான் வெளியே பேசுறேன், பைபிள்லயே உதாரணம் இருக்கு. 3 உதாரணம். என்ன உதாரணம்? என்ன உதாரணம் சொல்லுங்களேன். குதிரை, கப்பல், காடு. வசனம் இது ஈஸியா தானே இருக்குது. குதிரை, கப்பல், காடு. சொல்லுங்க. இப்போ உங்களால ஆகாது, உங்களால முடியாது, உங்களால வராது. ஒரு குதிரையினுடைய சரீரத்தையும் முழுசா எட்டி கொடுத்தெல்லாம் தடுக்க வைக்கலாம்னா, ஒரு கப்பல் பிரச்சனையா இயற்கையை இது பண்றதெல்லாம் தடுக்கலாம்னா, அவன் யோசிக்கிற இடத்துக்கு போலானா, இந்த மாதிரி புயல் வருதுன்னு சொல்றான், டக்குன்னு என்ன பண்றாங்க? கப்பலை இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இருந்து போயிடறான். அந்த மாதிரி திருப்பலானா, ஒரு காடையே ஒரு சின்ன நெருப்பு கொளுத்தி ஒரு காட்டியை அழிக்குதுன்னா, உன் வாழ்க்கையை மாத்துறது உன்னுடைய நாவு, நாக்கு, அந்த வார்த்தை. ஆமென். அப்ப ஏன் அச்சி சொல்லி கொடுத்துன்னு பேசு பேசு, ஏந்துற அஞ்சலி, ஏந்துற அஞ்சலி, ஏந்துற அஞ்சலி, ஏந்துறன்னு சொல்லி உங்களை எழுப்பத்துக்குரிய குத்துங்க, ஏற்றமா குத்துங்க, இந்த பெரும்பாலும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஏன் சொல்றோம்னா, முக்கியமானது சொன்ன இல்லையா, தலையில ஆணி. உங்க வாழ்க்கையில பார்க்கிற காரியங்கள்
விரும்புகிற காரியங்கள் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் நீங்க பேசணும். உச்சி மூடி கட்டு கிட்ட உன் நினப்புல தான் போத கூட நீங்கள இப்ப பேசாத வரைக்கும் நீ பார்க்கல, நீ எதை நம்புறியோ அதை பேசுற இல்லையா? அப்போ நீ விரும்புகிற காரியங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள்லாம் இருக்குதுல்ல, நீ எப்ப நீ பேசுறியோ அப்பதான் வரும். நீ பேசாதனால தான் நீ அடையல, நீ பேசுறீன்னா அடையலாம். ஹலோ புரியுதா? மனசுலாயோ? இப்போ வேலை வந்து சரியான காரியங்களை நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கும். இப்போ சொல்லிக் கொடுக்குற இந்த வேதத்தை நான் சொல்லிக் கொடுக்கும் போது எவ்வளோ ஈஸியாக எடுத்துன்னு வந்து நீங்கள் தூங்காத அளவுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் புரிய வச்சு எப்படியெல்லாம் இது பண்ணி காட்டாக காட்டுறாரு. நிலாவை காட்டி இத்தனை நிலாவுக்கு வர 1 8 நிலாவுக்கு, இந்த 8 நிலாவை காட்டி உங்களுக்கு சோறு ஊட்டுறதுல பாரு. கமல் சொன்னா பாரு, நான் கொஞ்சம் பசங்க கொஞ்சம் மாற்றிட்டேன், ஒரு வாரம் கொஞ்சம் பாருங்களேன், உங்களை போட்டு ரொம்ப புரிய மாட்டேன், என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் வரக்கூடிய நாள். கவனிங்க, கொய்ச்சி 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 கொய்ச்சி, ஏன்னா உங்களுக்கு ஜீர்ணம் ஆகாது. அதனால என்ன பண்ணுங்க, கொய்ச்சி கொய்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து விளக்கத்தை சொல்லி நீங்க எந்த அளவுக்கு வந்து சத்தியத்தை கிரகிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து வார்த்தையை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கி வந்து நான் கொடுக்கறதுக்கு மைண்ட் ப்ரிப்பேர் ஆகிடும். அவன் ஒருத்தர் நல்லா கவனிங்க, ஒருத்தர் வாழ்க்கைய போய் நீங்க வந்து கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பாருங்க. மற்றவங்க வாழ்க்கை, உங்க வாழ்க்கை 2வது இருக்கும், மற்றவங்க வாழ்க்கை கொஞ்சம் அனலைஸ் போய் வெளியே பாருங்க. அவங்க எதை சொல்றாங்களோ அதன்படியே அவங்க இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து நான் சாவ போறேன்னு சொல்லுங்க, ஃபினிஷ். ஏன்னா அவன் சொல்றான் ஆகும். புரியுதா? இப்போ நீங்க உதாரணத்துக்கு வந்து நான் மீன் குழம்பு வைக்க போறேன், இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறேன், கறி குழம்பு வைக்க போறேன்னா என்னது வந்து பாக்குறாங்க, எல்லாம் சொர்க்கத்துக்கு போறாங்க. வைக்க போறேன்னா என்ன பண்றீங்க? பேசுறீங்க இல்லையா? மீன் குழம்பு வாசனை கம்முக்குது. இப்போ நீங்க எதை நம்புறீங்களோ எதை பேசுறீங்களோ அது என்ன ஆயிடுது வந்து. அதே போல நீங்க பேசினாதான் ஆகும். உங்களுடைய பொருளாதார செழிப்பு, பொருளாதார பெருக்கம், பண பிரச்சனை தீர்ந்தனா நான் நல்லா ஆகும். என் வாழ்க்கை இயேசு நல்லா மாற்றுவார். என் வாழ்க்கை இன்னைக்கு போல நாளைக்கு இருக்காது, நல்லா ஆகும். அப்படி பேசு சொல்லுங்க எல்லாரும் சரி. இது என் வாழ்க்கை நல்லா ஆகும், நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நாள் இருக்கு. ஆமே. என் வசதி, நான் ஒரு நல்ல வசதியோட வாழ்றேன். இப்போ நான் சொல்லி கொடுத்து பேசுறீங்க, இப்போ நீங்களா பேசுனா எப்படி பேசுறீங்க? அதெல்லாம் இப்போ நீங்களா பேசு. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹலோ, நீங்க உங்க வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ண முடியாது, விசுவாசிக்க முடியாது. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் என்ன பண்ணணும், விசுவாசிக்க. என்னால இப்ப கமல் பாச சொல்ற மாதிரி நீங்க குழந்தையா இருக்கும்போது ஆய் கைதி தான் வரும், சும்மா நானே வந்துட்ட பிறகு கழுவ முடியாது. புரியுதுங்களா? சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும் சொல்லி கொடுக்க முடியும். இதில் கூட உண்மையிலேயே என்ன பிரச்சனை தெரியுங்களா?
நம்ம ஜனங்களுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். சிலர் சொன்னால் கூட சொல்ல முடியலன்னா எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறாங்கன்னு நான் ஃபீல் பண்ண முடியும். சொல்லுத கூட சொல்ல வரலன்னா இப்போ எந்த அளவுக்கு விசுவாசத்தை உட்காந்துருக்காங்க. விசுவாசிக்க கூட முடியாத சூழ்நிலை ஒருத்தவங்க நினைப்பு வராங்க தெரியுமா? நீங்கள் விசுவாசிக்க முடியல, அதனால் சொல்ல முடியல. அப்போ விசுவாசிக்கிறதுக்கு அவங்கள என்ன பண்ணணும்? அவங்களை தூக்கணும். விசுவாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், உதாரணங்களை கொடுக்கணும், வாழ்ந்து காட்டணும். அப்போ எந்த அளவுக்கு இன்னும் நான் ஆவி மனுஷன் எந்த அளவுக்கு போஷிக்கப்பட வேண்டியதுன்றத நான் உணர்ந்து எத்தனை பேருக்கு போகுது கர்த்தர் சொல்றாரு, முடியாத காரியம் ஒன்று இல்லை. தேவனால எல்லாம் கூடும், உங்களாலேயே எல்லாம் கூடும். புரியுதுங்களா? உங்களாலே எல்லாம் கூடும், எல்லாம் முடியும். அப்புறம் என்னத்துக்குதான் வாழ்க்கை வாழ? எதுக்கு சர்ச்சைக்கு வரும்? கடவுள் என்ன தெரியும்? நம்பிக்கை வைக்கிறோம். ஆபத்து அவர் கையில் அவர் கிடையாது. அதனால அவர் நம்பி வரும். அப்போ பேச்சு எல்லாமே இருக்கணும். அவர் சொல்றத பேசணும். முடிவுகளை, தீர்மானங்களை, சில மைண்ட் செட் எல்லாம் என்ன பண்ணணும்? அவர் வார்த்தைக்கு நேராக வைக்கணும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை கமல் வரலன்னா அபிஷேக ஆராதனை தான் வைக்கலாம். வெறும் வருஷம் பசுத்தாவினுடைய அபிஷேக ஆராதனை தான் வைக்கிறாங்க. காலையில் பார்த்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அபிஷேகத்தை பெறுது, அனாயிண்டிங், ஒர்ஷிப்பில் அனாயிண்டிங் நிரம்புறது. அப்போ தான் அவருக்குள்ள ஆகும். அதை நான் ஈவினிங் நடத்தலாம் கூட பார்த்தேன். நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாதனால இன்னைக்கு பிரசங்கம் பண்ண முடியும், கட்டாயத்தில் வந்தேன். இல்லைன்னா மார்னிங் ஃபுல்லாக ஒரு 60 தான் பேசியிருப்பேன். ஃபுல்லாக ஒரு 2 ஹவர் என்ன பண்ணலாம்னா எல்லாம் பாட்டு ஒர்ஷிப்பு அந்நிய பாஷை பேசி ஃபுல்லாக தினம் அனாயிண்டிங் ஃபுல்லாக நிரப்பலாம் சொல்லலாம் முடிவு வீட்டில் வந்து வரணும். நேற்று இப்போ கமல் பாஸ்டர் சொன்னதுனால இது பண்ண அரைப்படி ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண அபிஷேக ஆராதனை ஆவியானவருடைய ஒத்தாசை, ஆவியானவரால் தான் முடியும். ஆவியானவருடைய உதவி இல்லாமல் கிறிஸ்தவ ஜீவியத்தை நவுத்தவ முடியாது. விசுவாசிக்கிறது கத்தாவுடைய வார்த்தையாளர் புது துதிக்கிறதா நீராண்டவரே மகிமையானது, மாட்சிமைப்படுத்தியது, நீர் எங்களை நேசித்து எல்லாரும் சொல்லுவோம். கத்தாவை நீர் எங்களை நேசித்து என்னை நேசித்து கத்தாவை நீர் என்னை நேசிக்கிறீர். கத்தாவை என் மேல் அன்பா இருக்கு. எல்லாம் திரும்ப சொல்லுங்க, என் மேல் அன்பா இருக்கிறீங்க, என்னை நீங்க மிகவும் நேசிக்கிறீங்க, என் மேல அன்பா இருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் ஆண்டவர். சொல்லுங்க, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர். சொல்லுங்க.
எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் கர்த்தா. எங்களை நேசித்து எங்களை ஆண்டவரே விசேஷமாய் இருந்தது. ஓ ஸ்தோத்திரம் கர்த்தா. உம்முடைய பார்வையில் நாங்கள் விசேஷமானவர். உம்முடைய பார்வையில் நாங்கள் உயர்ந்தவர். ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ இபாலது வாகாது வாஷவு இபாலது. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Shakuluda ibaranda kutu வாஷவு இபாலது வாஷவு. கர்த்தாவே வாயின் வார்த்தையை மக்கள் வாழ்ந்தார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து நல்லவராக இருக்குது. நல்லவர் எங்களுக்கு ஆண்டவர் துணை செய்கிறது. நீங்க எங்க வாழ்க்கை ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்துருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றும் அளவு ஆண்டவர் கைவிடுகிறது. ஓ கர்த்தாவை நிறைவேற்றி முடிக்கும் அளவு ஆண்டவர் எங்களுக்கு ஓ ஸ்தோத்திரம். Oh my today, stop. Oh my today. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் இருக்கிறது. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென்.